கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்க பிள்ளையே, மங்கள புதன் கிழமையுடைய இந்த வெற்றி விடியலில் என் பிள்ளை உன்னை காண்பதற்காக உன் அப்பன் நான் மகிழ்ச்சியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என்னை கண்டவுடன் நீயும் மனமகிழ்ச்சியோடு என்னை தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் என் பிள்ளை, எப்படி இந்த அப்பன் என்னை கண்டுவிட்டால் நீ அழைக்காமல் விட்டுவிட மாட்டாயோ? என் குழந்தையுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்தால், எத்தனை பேர் இருந்தாலும் இந்த அப்பனை பற்றி ஒரு நாளும் என் பிள்ளை நீ யோசிக்காமல் இருந்ததே கிடையாது. உன்னுடைய இந்த அன்பிற்கு அடிபணிந்துதான் உன் அப்பன் தினம் தினம் உன்னை காண வந்து உனக்கான வெற்றி வாக்கினை தந்து கொண்டு இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் அப்பனுக்கு எனக்கு வந்து விட்டது. என் பிள்ளை, இன்றைய நாள் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் மன தெளிவோடு மனதில் தூய்மையோடு செய்துவிடு. அப்பன் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியின் நிச்சயம் உன்னுடைய கையில் பரிசாக கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தொடங்குகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். கஷ்டமாக இருந்தாலும் அது உனக்கானது தானே. அது இந்த நல்ல நாளில் மறந்துவிட முடியாது. அதனால் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு, எந்த விஷயமானாலும் சரி அதை மனதுக்குள் தெளிவில் வைத்து கொண்டு வெற்றியினை பெற்றுவிட்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டு, நான் உன்னுடைய வாழ்க்கை நீ இழந்த சந்தோஷம், உனக்கான மன நிம்மதி என்று எல்லாவற்றையுமே ஒரு நாள் உன் கையில் நிச்சயம் கொடுப்பேன். அதற்கான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்குமான சூழ்நிலைகள் ஒரு நாள் நிச்சயம் மாற்றத்தை கொடுக்கும். அதுபோலதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை எல்லாம் மிகுதியாக மாற்றங்களை கொடுத்து இருக்கிறது. சில நாட்கள் சில வெற்றி விடியல் உனக்காக திடீர் திருப்பத்தை கையில் கொண்டு வந்து, அது மூலம்தான் இன்றைய விடியல் என்பதனை முதலில் எண்ணிக்கொண்டு, இந்த நாளில் நீ நினைக்கின்ற எல்லா விடியல்களும் உனக்கு கைகூடும் என்பதை உணர்ந்து கொண்டு வெற்றி விடியலை நோக்கி வெற்றிகரமாக உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என் பிள்ளை இந்த அப்பன் மீது அன்பு கொண்டு மற்ற எல்லா துச்சமாக எண்ணி எந்த கொடுத்தாலும் நமக்கு நடந்தாலும் நம் அப்பன் பார்த்து கொள்வான், நம் அப்பன் காப்பாற்றி விடுவான் என்கின்ற நினைக்கிறாயோ, அந்த எண்ணத்தோடு இந்த வாழ்க்கை பயணம் தொடங்கினால் உன்னோடு இருந்து உனக்கு அத்தனை நிச்சயமாக செய்து கொடுத்தேன் என்று உன் அப்பன் உனக்கு வாக்களிக்கிறேன். என்னையே கதி என்று சரணடைந்த பிள்ளைக்கு நிச்சயம் வெற்றி என்பது உறுதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை நான் என்று கொடுப்பேன் என்று மட்டும் நீ எதிர்பார்த்து நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் என்றாலே அடுத்த கணமே நீ செய்ய வேண்டிய விஷயம், உன்னுடைய முயற்சி அதிகமாக செய்ய வேண்டும், உன்னுடைய வெற்றி அதிகமாக கொடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை சந்தோஷமாக்கி நீ உனக்கானதாக உருவாக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை கூட உனக்கு சாதகமாக அதை நீ வெற்றியாக மாற்றி வேண்டும். உன்னுடைய முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். என் குழந்தை, நடக்கின்ற அத்தனை சூழ்நிலையிலுமிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அப்பனுடையது எனும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் பின்வாங்காமல் உன்னுடைய வெற்றியினை மட்டும் நோக்கி பயணித்து கொண்டு இருந்தால் நான் அல்லவா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால் என் குழந்தை, வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளை, முதலில் இந்த விடியலை உனக்கு கொடுத்ததற்கு நீ இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். ஒவ்வொரு விடியலும் நிரந்தரமற்றது என் பிள்ளை. ஆனால் உனக்கு இந்த அற்புதமான விடியல் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் இன்று ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பால் செய்த விஷயங்களில் யாரோ ஒருவர் நன்மைதான் கிடைத்திருக்க வேண்டும் என்பதனை தவிர ஒருபொழுதும் முன்னால் யாரும் கஷ்டங்களை அனுபவித்ததாக இருக்கக்கூடாது. நீ உன் நிலையிலிருந்து சிந்தித்து பார். அடுத்தவரிடம் பேச வேண்டும். ஏன் தெரியுமா? நீ இன்று இந்த நாளை தொடங்கும் பொழுது, ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரேனும் முகம் தெரியாது வருவார்கள், அல்லது தெரிந்தவரும் உன் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை பேசிவிட்டால் உடனடியாக நீ என்ன நினைப்பாய்? நான் இன்று இந்த காரியத்தை செய்ய நினைத்தேனே,
என் மனம் வேதனைப்படும்படி இப்படி பேசிவிட்டார்கள். இனி எப்படி இந்த காரியம் நல்லபடியாக நடக்க தொடங்கும்? முன்பே நம் மனது காயப்படும்படி ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்று சொல்லிதானே வேதனைப்பட்டு அடுத்த செயலை விரும்புகின்ற செயலை நாம் செயலாக தொடங்கினோம். இப்பொழுது இப்படி நடந்து விட்டதே. நல்ல செயலை கூட நீ செய்யாமல் விட்டு விடுவாய். இது போலதான் மற்றவர்களுக்கு அவர்கள் என்னென்ன செயல்கள் செய்வதற்காக அந்த நாளை தொடங்கி இருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு மத்தியில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு அந்த துணிந்து செய்திருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது. அதனால் எதையுமே முதலில் புரிந்து கொண்டு அடுத்தவர்கள் மனது நீ காயப்படுத்திவிடக் கூடாது என்பதை மட்டும் நீ அன்று செய்து விட்டாய். ஆனால் இதுவே நீ இந்த வாழ்க்கை செய்கின்ற மிகப்பெரிய சாதனை தான் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளை, இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு இன்பமும் ஏதேனும் ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் வந்துதான். அதனால் மற்றவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் என் பிள்ளை நீ தூக்கி சுமக்காமல் ஒருபொழுதும் அவர்களின் கஷ்டங்களுக்கு நீ காரணமில்லாமல் இருந்துவிட்டால் போதும். அதுதான் இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை காலமும் வாழ்வதற்கான அர்த்தம் என்பதை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் இந்த அப்பன் என்னுடைய அன்பினாலும் அருளினாலும் உனக்கு நிச்சயம் முழுமையாக கிடைக்கும் என்பதை முதலில் நீ மறந்துவிடக் கூடாது. எந்த நேரத்திலும் என்னை வந்து சேரும் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எந்த நேரத்தில் யாரால் உனக்கு உதவி கிடைக்கும் என்பது உன்னால் விட முடியாது. ஆனால் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் இந்த அப்பன் சர்வ நிச்சயமாக உனக்கு அதனை சத்தியமாக நடத்தி கொடுத்து விடுவேன். யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டு செல்வதற்கு இது ஒன்றும் திறந்த வெளி அல்ல. என் பிள்ளை, நான் இருக்கிறேன் அல்லவா? எந்த ஒரு தீய சக்தி உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடமாட்டேன். எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உனக்குள் வந்து சேர்த்து விடாமல் நான் காத்து நிற்கிறேன். நீ எதிர்மறை எண்ணங்களை மட்டும் உனக்குள் கொண்டு வராமல் இருந்துவிட்டால் போதும். இருந்துவிட்டு அதே எதிர்மறைகள் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு கொண்டு வந்து இனிமேலும் எல்லாவற்றையும் உன்னுடைய மனதுக்குள் நமது நிச்சயமாக நடக்கும், நம்மால் முடியும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். உன்னுடைய வெற்றி தான் பெருப்பாகிவிடும். என் பிள்ளை, ஒவ்வொரு முறையும் நீ என் முன்னால் நிற்கும் பொழுது உன்னுடைய மனதில் நீ கேட்கும்படி நாம் உண்மையாகவே இந்த தவறு செய்யாமல் தான் இருக்கிறோமா, அல்லது யார் மனதையாவது நமக்கே தெரியாமல் நாம் காயப்படுத்தி இருக்கிறோமா என்று அப்பொழுது உனக்கு என்ன தோன்றும் தெரியுமா? உன் முன்னால் வந்து நிற்கும் நீ பட்ட வேதனை தான் உன் முன்னால் வந்து நிற்கும். என் பிள்ளை, இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் மறந்து இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை முழுமையாக சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி உன்னுடைய வெற்றியை நீ நிலைநிறுத்த என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்பொழுதும் போல நீ செய்கின்ற செயலில் திறமையாக செய்து கொண்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிடாமல் அடுத்தவர்கள் பேச்சிற்கு வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் சரி என்றால் ஏற்று தவறென்றால் விட்டு விலகி நின்று கொண்டே நிச்சயம் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மையான விஷயங்களும் ஒரு நாள் நடந்து தீரும் என்பதை நீ புரிந்து கொள். என் பிள்ளை, மொத்தத்தில் நீயாக இரு. உன் அப்பன் சொல்கிறேன், நீயாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என் பிள்ளை, வாழ்க்கையில் தேவைப்படாத நிச்சயம் என் பிள்ளை வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. அது நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம்தான். நான் இப்பொழுது உன்னிடம் இத்தனை பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை சந்தித்திருக்கிறேன். மன நிறைவோடு இன்றைய நாளை தொடங்கு. வெற்றி உனக்குதாகும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.